ஓங்கார கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 குற்றவ 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சொல்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள், வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு நாமக்கல். கருப்பசாமி, நாங்கள் தொழிலெலாம் நஷ்டப்பட்டு கடன்பட்டு வேதனைப்படுறோம், அதை தீர்த்து எங்களை தெளிவாக்கணும்னு கேட்டு வந்த பெண்ணடியாள். ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி, பேர்காட்டினிலே வாழும் கருமாரி. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், போகிற வழியில் மாரியம்மான்னு ஒரு தாய் இருக்காளா? 2.25 ஆண்டுகளாக உங்களுடைய தொழிலில் கோடிக்கணக்கான நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து விட்டீர்கள். இடைப்பட்ட காலத்தில் வாழ்வோமா தாழ்வோமா என்ற ஒரு சந்தேகமே உங்கள் வீட்டில் ஏற்பட்டுருச்சு. அதனால் இழந்த செல்வமும் வேணும், எங்கள் கடன்களும் தீரணும், எப்பொழுது எங்களுக்கு வழி பிறக்கும்னு கேட்குறியா? கால் வந்துட்டுவான். வேருக்கு நீர் ஊற்றி வாழ வைப்பாள். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறது மேலே ஊற்றணுமா கீழே ஊற்றணுமா? வேருக்கு தான் நீர் ஊற்றணும், அப்படி தானேப்பா? மண்ணிலிருந்து தானே தண்ணீர் எடுக்கும். அதை போல் இப்போ உனக்கு கனியை கொடுத்து கடனை தீருன்னு சொல்லி உத்தரவாயிடுது. அதனால் உன் கடனை தீர்த்து தாரேன். இன்னையிலிருந்து புதுமையாக தலைத்து ஓங்கி தொழிலையும் தொடங்கி கடன்களும் தீரும், வெற்றி அடைவீர்களப்பா. அதே நாமக்கல் எல்லை, என் மகன் வெளிநாட்டில் சிக்கிக்கிட்டான், அவனை மீட்டி தரணும்னு கேட்டு வந்திருக்காங்க. உங்கள் பையன் வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டானா? லண்டனில். அங்கே என்ன செய்தான்? இங்கே வருவானா? ஏன் வரல? அவனா தானே வரல. அவன் நினைத்தாலும் வர முடியாமல் இருப்பான் இவள் மகன், அப்படி தானே? கால் வந்துட்டு வா. அதனால தான் நான் கேட்டேன்ப்பா, தப்பாக நினைக்காத. வரலாம் பராசக்தி, வா. அங்கே உள்ள சட்டத்திட்டத்தின்படி அவனுடைய விசா இப்போ ஓப்பன் ஆக போகுது. வர வச்சு தந்துடுறேன், வெற்றியாக்கி தரேன். அடுத்து உன் பேரம்பேத்திக்கு என்ன செய்யணும்? கல்வியை வெற்றியாக்கி தரேன், குணமாக்கி தரேன். போய்ட்டு அடுத்து பேசுவாத. கருப்பசாமிக்கு அதே நாமக்கல் எல்லை. ஆமாம், வண்டி வாகனம் சொந்தமாக தொழில் நடத்தி வேதனைப்பட்ட செல்வ மக்கள் கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை ஒருவன், ஒருவனை நம்பி வந்தாயா, இல்லை இறைவனை நம்பி வந்தாயா, தாயாரை தந்தை மறந்தாலும் வரலாம். சில கோடிகளை இழந்து மனவேதனைகளை அடைந்து மீண்டும் தொழில் தொடங்க முடியுமா முடியாதா என்கிற ஒரு சிக்கலில் வேதனைப்பட்டிருக்கலாம். சட்டப்படி வழக்குகளும் குழப்பங்களும் தொட்டு அதில் வெற்றியடைய முடியுமாங்கிற ஒரு வேதனையும் சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அதையெல்லாம் ஜெயிச்சு தந்தால் போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். ஒரு இடத்துல உட்காந்து பழகுங்க. டென்ஷன் போய்ட்டு வச்சுருங்க. வாமா, வரலாம், வா. உங்களுடைய தொழிலை வெற்றியாக்கி வழக்கிலும் ஜெயிச்சு இந்த கடன்களையும் மீட்டி கோடி பணங்களையும் வர வச்சு தரேன், வெற்றி அடைஞ்சு வா. படிக்க வச்சு தரேன், பட்டது மாதிரி. கருப்பசாமிக்கு அப்படியா? என் மகன் வெளிநாட்டில் இருக்கானே, வேறு எதுவும் பழக்கம் இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் லண்டனில் இருக்கவனை பற்றி. அப்படியா? ஒரு பொண்ணு குறுக்க வந்திருக்காடா அவன் மகன் வாழ்க்கையில். தம்பி, கேள்விப்பட்டியா? நீ கேள்விப்பட்டியாப்பா? கேள்விப்படல. இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டு வா.
உன் பையனை பார்த்தேன், இப்போ கழிந்த ஒரு 3 மாத காலமாக கொஞ்சம் அவனுக்கு சம்பளம் பத்தலைங்கிற ஒரு செய்தி இருந்துச்சு. சரிண்ணா, அந்த சம்பளம்லாம் போட்டு கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் தயாராகிடுது. ஆனால் பழக்கத்தில் ஒரு பொம்பளையால் அவன் கொஞ்சம் மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவனை மீட்டிங்கை கொண்டு வர முடியுமான்னு பார்த்தேன். வரணுமா உன் பையன்? அங்கே தான் இருக்கணும். பின்ன என்ன செய்யணும்? இப்போ அவனுக்கு பணம் தரணும். கால் வந்துட்டு வரலாம். கடன்களை தீர்த்து தாரேன், உன் பையனால் பலன் அடைவேன். அங்கே இருக்க சிக்கலை நீக்கி தந்துடுறேன்ப்பா. இந்தா இந்த கனியை கொண்டாக்கு போடு, விவசாய நிலத்தில் தூவிக்கா, வெற்றி உண்டு. இந்தா கர்பசாமிக்கு சேலம் எல்லை சேலம். கால் வந்துட்டு வரலாம். சேலம் இன்னும் 2 முறை காலில் வந்துட்டு வாமா. உன்னுடைய பூவும் பொட்டுக்கும் எதுவும் மறைமுகமாக ஆபத்து இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. உன் கணவனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு விதி இருக்குது. அந்த அறுவை சிகிச்சையில் அவனுக்கு ஆபத்து வராது, ஆயுளுக்கு கண்டம் இல்லை. இதிலிருந்து அவன் தப்பிச்சிருவான். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவான். இந்தா இந்த பிறவியில் ஒரு அறுவை சிகிச்சை அவன் உடம்புல படணுங்கிற விதியோடு தான் அவன் பிறந்திருக்கான். அதை மாற்றி ஏதாவது டெக்னிக்கல் பண்ணி மேஜிக் பண்ணி செஞ்சிட முடியும்னு எதையாவது நாடினீங்கன்னா அந்த நோய் இருந்து 4 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அவனுக்கு பிரச்சனையை கொடுக்கும். புரியுதா? ஆகையினால் ஒரு சின்ன அறுவை சிகிச்சையை செய்து அதை இல்லாமல் ஆக்கி காப்பாற்றித்தாரேன். வெற்றி உண்டு. சென்று வென்று ஆனந்தத்துடன் வருவாய். கிரகப்பிரவேசம்லாம் முடிந்து நல்ல சாப்பாட்டை முடிச்சுட்டு வா, போய்ட்டு வா. அதே சேலம் எல்லை கடன்பட்டு வேதனைப்பட்ட மக்கள். கால் வந்துட்டு வாடா செல்லக்குட்டி பேல. இன்னொரு கால் வந்துட்டு வா. பிள்ளையார் கோயிலுக்கு பொழுது இருக்க வந்திருக்கும் பிள்ளையார். உன் வீட்டுக்கு போகிற வழியில் விநாயகர் இருக்காராம்லா? இருக்காரோ? கால் வந்துட்டு வா. இப்போ ஒரு 1.25 ஆண்டுகளாக தொழிலில் வெற்றி இல்லை, மனவேதனை நடக்கு, கடன் பட்டுக்கிட்டு இருக்க. துணைவியார் எங்கே இருக்கா? அவளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறை இருக்குது. ஓயாத கிரக கோளாறா செய்வன கோளாறான்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே நச்சடிச்சுக்கிட்டு இருக்கமே. அந்த வீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு ஒரு சந்தேகம். கால் வந்துட்டு வா. தம்பி வணக்கம். அவன் எங்கே இருக்கான் அந்த பே? இந்த கடனை தீர்த்து வெட்டியாக்கி தந்தா போதுமா? தொழிலையும் நல்லாக்கி தரணும். இடுப்புலேருந்து தொடை வர உனக்கு வலி இருக்க, இங்கா வா, அதையும் நீக்கி தாரேன், கடனை தீர்த்து தாரேன். இந்தா தொழிலை வெற்றியாக்கிக்கா, ஆனந்தமாய் வா மகனே. சாப்பிட்டு போ, அரைகுறையாக போயிடக்கூடாது. பௌர்ணமி சாப்பாடு பஞ்சகம் இல்லாமல் சாப்பிடணும் எல்லோரும். அதே சேலம் எல்லை மகனை பற்றி கேட்க வந்ததுங்க யார்? பையனை பற்றி யார் கேட்க வந்திருக்கா? என்னக்கா அவன் பையனுக்கு? கால் வந்துட்டு வா. யாருமா அது? உன்னுடைய தாயார். வா உட்கார். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உட்காருங்க.
பக்கத்தில் வா. உன் வீட்டுக்கு போகக்கூடிய ரோட்டில் வந்து கொஞ்சம் பள்ளிவாசல் இருக்கும்னு நினைக்கிறேனே. உனக்கு தெரியட்டியா? காளியம்மா இருக்காளா? மாரியம்மன் கோயில் இருக்காங்களா? மெயின் ரோட்டில் இடது பக்கம் மசூதி பள்ளிவாசல் இருக்கா? கால் வந்துட்டு வா. என்னடா செய்தவனுக்கு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கும். ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சுருக்கேன். உன் பையனுடைய மனநிலைகளை பார்த்தேன். சொல்லு, உனக்கு புரியுமா? மரமண்டையாக உட்காந்தனா நேரம் போயிடும். உன் பையனுடைய மனத்தை போய் பார்த்தேன். அவனுடைய நட்புகள் சரியில்லை, புரியுதா? குடிகாரங்க கூடயும் சட்டப்படி குற்றம் செய்ய குற்றவியல்காரங்க கூட சேர்க்க. நைட்டெல்லாம் வீட்டுக்கு வரமாட்டான், லேட்டாகி வருவான். வண்டி எடுத்துகிட்டு சீட் அடிச்சுக்கிட்டு அலைதான், புரியுதா? எங்கேயாவது போய் சமைச்சு திங்கிறது, ஹோட்டலில் போய் திங்கிறது, இந்த வேலைகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான், புரியுதா? அவனுடைய போக்கு நல்லா இல்லை. சனி பகவானால் அவனுக்கு தொல்லை இருக்குது. அவனை திருத்தி தந்தால் போதுமா? சரி, வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா, பணம் தாரேன், வா. ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேல் வாமா. இந்தா, இந்த வீட்டிலே இருந்துக்கலாம். உனக்கு வருமானம் வரும், வெற்றியாக்கி தரேன், கஷ்டத்தை தீர்க்கிறேன். இப்போ நல்லா இருக்கு. உனக்கு என்ன வேணும்? இந்தா, பக்கத்தில் கொண்டா உன் பையனை. இவன் நல்லா தானே இருக்கான். வா பக்கத்தில், கண்ணை மூடு. எஸ், கால் வந்துட்டு வா. வரலாம், நேரம் ஆகுதுல, வா. ஒருன்னு அடிவயிறு சம்மந்தமான பாதிப்பும் வலி உபாதையும் இருக்குது. கழுத்து உளைச்சல் இருக்குது. இது நரம்பியல் சம்மந்தமான பிரச்சனையா அல்லது ஆவிகள் எதுவும் பிடிச்சிருக்குமான ஒரு சந்தேகம் உனக்கு இருக்குது. ஆவியும் பிடிக்கலை, எந்த பாவியும் பிடிக்கலை, புரியுதா? நரம்பியல் சம்மந்தமான குறை. 3 முறை என்னை பார்க்கவா, நீ நல்லா இருவேன். வெற்றி உண்டு, சந்தோஷம். பணம் வந்துட்டு கடத்தை தீர்த்துட்டு வா, சாமி கொடுக்க. அதே சேலம் எல்லை, நான் வச்சுருக்கக்கூடிய தொழிலை எனக்கு சரியாக பார்க்க முடியலை, அதை வெற்றியாக்கி தாங்க ஐயான்னு கேட்டு வந்தவங்க. என்னடா தொழில் பார்க்க? ஆரோக்கியமாக வச்சுருக்கியா? கால் வந்துட்டு வா. திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி நிற்கின்ற வேளை சட்டென்று உன் கையை பற்றி. கால் வந்துட்டு வா. என்னம்மா நீ வந்திருக்க? யார் நீ? வா என்று. கடை வச்சுருக்கியா? வீட்டிலே தான் எல்லாம் முடிச்சுக்கிடுத. கண்ணை மூடு, உன் கண்ணுக்குள்ளே என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். ஓகே, கால் வந்துட்டு வா. என்னடா வேணும் தம்பி? மண்ணு மண்ணில் செய்வன கோளாறு இருக்குது, அதை தீர்த்து தரேன். இந்த 6வது மாதத்தில் உனக்கு வந்து வேலை கிடைக்கும், தொழிலையும் ஆரம்பிச்சுக்கலாம். உடம்புல வந்து வேணான நடுக்கமும் மனவேதனையும் இருக்குது, தீர்த்து தரேன். போய்ட்டோம், அடுத்து பேசுவோம். கர்பதாமிக்கு சேலம் எல்லை சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தவர்கள். என்னையா சொத்து? சரி, கண்ணை முடிக்காங்க, கண்ணை முடிக்காங்க.
அந்த இடத்துலேருந்து ரோட்லேருந்து ரைட் சைடில் உள்ள பாதை மட்டும்தான் குழப்பமாக இருக்குது. அந்த பாதைக்கு உரியவனை உங்களுக்கு சம்மதிக்க வச்சு இடத்த விற்று தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா, அடிச்சிடுவோம். கர்மசாமிக்கு கம்ப்யூட்டர் போட்டிருக்கியா? நான் எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் பார்த்தியா? இந்தாப்பா, இந்த கனியும் விபூதியும் அந்த பாதையில் போடு, மனசு மாறிடுவான். ஜெயிச்சு தரேன். கண்ண மூடு. உள்ளுக்குள்ளேயே என்னமாவது தோணிக்கிட்டு யாரோ பேசுகிறது மாதிரி ஒன்று வழிகாட்டுது. இதெல்லாம் தப்பு. இது தானான மனக்குழப்பம். இடுப்பு முட்டுகள் போன்ற இடவுகள் உனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. சரியாக்கி தரேன், கவலைப்படாத. ஆமாம், சரிப்பா. அடுத்த வாரம் என்னை வந்து பாருங்கள். கர்மசாமிக்கு அப்படியா? அப்படியா? என்னது அப்படியா? சாமி, என்னுடைய தொழிலெலாம் ஸ்டக்காகி அப்படி நிற்கின்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? யார்? என்ன தொழிலையா? இப்போலாம் சரியாக ஓடலையா? கால் வந்துட்டு வா. நீ யார்த்தா பராசக்தி? அது யார்? பூ போலே உன் புன்னகைகள். நான் யாரையும் நம்ப மாட்டேன் தெரியுமா உனக்கு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நீ இருமா உட்காந்துக்காமா. உலகினை கண்டு நம்ம பணம்லாம் வீட்டுக்கு ஒழுங்காக கொண்டு தரானா பராசக்தி? கணக்கு கேட்டியா? சண்டை வந்துச்சா? யாருக்கு கொடுக்காமனு எதுவும் உனக்கு துப்பு தொலைங்குச்சா? எங்களை கொடுக்க பணம்லாம் யார் வீட்டுக்கு? இவா வீட்டுக்கா வேறு யார் வீட்டுக்குமா? அப்படியா? உங்கள் வீட்டுக்கு கொடுக்கியா? ஆமாம். கண்ணை மூடி பார்ப்போம், ஒரு ரகசியத்தை கண்டுபிடிப்போம். கால் வந்துட்டு வா. என்ன பழக்கமெல்லாம் உண்டு தம்பிக்கு? அண்ணா, அந்த பாட்டில் தெரியும். அந்த பாட்டில் எவ்வளோடா நான் இருக்க? அதான் லேஸ் அங்கே பாருன்னு கேட்டால் அதாங்க பார்த்தேன். நீங்கள் தான் இழிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்குது. ஃபுல் அடிப்பியா ஆஃப் அடிப்பியா ஒரு நாளைக்கு? சும்மா அப்படி ஃப்ரெண்ட்ஸோடு போக வேண்டியது, ஜாலியாக அடிச்சுட்டு வர வேண்டியது. என்ன கல்லும் ஈர கறியும் திருட்டு வருவான் பொருக்கு பே. என்னடா தம்பி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நீ 10 தரம் விடலாம், தப்பே கிடையாது. என்னை போட்டு கொடுக்க வாடி வீட்டுக்கு. அப்படி தானே சொல்லி விழுந்த உள்ள சொல்லு. எரும மாடு எனக்கு தெரியாதால. பக்கத்தில் வா, பக்கத்தில். இப்போதைக்கு தொழில் வந்து ஒரு 3 மாத காலமாக அவனுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. பழைய ஆர்டர்கள் சரியில்லை. யாரும் போட்டிக்கு எதுவும் நடத்திக்கிட்டு இருக்காங்களா, இல்லை நம்ம கஸ்டமர்கள் யாரும் நம்மளை பார்க்கலைங்கிற ஒரு குழப்பம். என்னடா, உன் தொழிலை ஓங்காரமாக ஓட்டி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? சந்தோஷமாக இருப்பாங்க, கவலைப்படாத. உன்னுடைய பெற்றோர்களுடைய வீட்டை பற்றி நீ கேட்குற. பொண்டாட்டியை பொறுத்தவரை நல்லா தானே வச்சுருக்கேன், அவளுக்கு எந்த குறையும் இல்லைன்னு நீ நினைக்க. ஆனால் அவன் மனத்தில் குறை இருக்குது. உண்மையா இல்லையாம்மா? அப்போ உன் எண்ணத்துப்படி இவன் வரணும்னு நீ நினைக்கிற. 3 மாதம் பொறுமையாயிரு. அந்த வீடும் உங்களும் நல்லா ஆக்கி தந்துடுறேன். இந்தா நிறைய வருமானம் வரும், கஷ்டம் இல்லாமல் காப்பாற்றுறேன், கடன் பட மாட்டேன், நிறைய ஆர்டர் வரேன்டா, சந்தோஷமாக இரு. இந்தா உன் உள்ளம் போனாமல் வாழ வைக்க. ஒரு கேள்வி கேட்டுக்கா. கண்ணமுடே. மூணு மாதம் பொறுமையாரு. ஆப்ரேஷன் வேணும் வேண்டாங்கிறத பின்னால் பேசும். சரி, போயிட்டு வா. கர்மசாமிக்கு ஈரோடு. உனக்கு ஈரோடாடா தம்பி? ஈரோடு. தொழில் நஷ்டத்தை பற்றி காட்டு வந்தது யார்? வா, கால் வந்துட்டு வா. நீ என்னடா தொழில் பார்க்க கழுத்தில் துண்டு வச்சிருக்கியா?
இளமைக்கு பொருள் சொல்ல வரவா. இன்னொரு தரம் கால் வந்துட்டு நல்ல பாட்டு. பாப்பா, ஓராண்டு காலங்களாகவே போட்டி பொறாமையால் உன் தொழில் முடங்கி இருக்கு. உண்மையா? வண்டி வாகனங்கள் எதுவும் வச்சுருக்கியா? அதெல்லாம் சரியாக ஓடாத அளவுக்கும், எதிர்பார்க்காத பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கும் கடன்களிலையும் குழப்பமாகி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இவைகளை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? தேவையில்லாமல் ஒரு நட்பால் உன் உள்ளம் பாதிச்சிருக்கும். அந்த நட்பு இப்படி நட்பு. இது என்னடா பூனா உனக்கு தெரியுமில்ல? அதான் ஒரு பாட்டு படித்தேன். இளமைக்கு பொருள் சொல்ல வரவா, அழகுக்கு மறுபெயர் கண்ணா. இந்தா தூரப்போட்டுரு கசக்கி போடு. உன் பணம் முன்னேறணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு தான்டா சொல்லுதேன், தப்பாக நினைக்காத. சாப்பிடியா? சாப்பாடை சாப்பிட்றலாம். ஊறுகாயை சாப்பாடு மாதிரி சாப்பிட முடியுமா? தொட்டுக்கிடலாம், லேசாக நாக்கில் வச்சுக்கலாம். புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்கா. நல்லாரு, புனிதமாகி வருவேன். உன் கடன் தீரும். உன்னை பல கோடிக்கு அதிபதியாக நான் பார்ப்பேன். வெற்றி அடைந்து வருவாய் மகனே. கர்மசாமிக்கு சாப்பிட்டு போடா தம்பி, சாப்பிடாம போயிடாத. என் பிள்ளை அரிசி கொண்டு வரான் பாரு, என் செல்லம் மகன். நான் நடத்துகிற கம்பெனியை தடையில்லாமல் நடத்தி தாப்பான்னு கேட்டு வந்தது. என்ன டான்ஸ் ஆடுவியா? திருவண்ணாமலை போயிருக்கேடா? எத்தனை முறை போயிருக்க? அடுத்து போகலை. அதுக்கு அங்கிட்டு என்ன கால் வந்துட்டு வா. முத்தைத்தர் அந்த பாட்டு சத்தங்க என்ன முருகான்னு கேட்டேன். இவன் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கான், ஏன் வரலன்னு கேட்டுனார். அதான் கேட்டேன். வாப்பா, நீ வச்சிருக்க தொழில் பற்றிய நடத்த முடியுமா முடியாதாங்கிற ஐயப்பாடு உன் உள்ளத்தில் தோன்றி இருக்குப்பா. அதனால் இதை அப்படி மாற்றிட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒதுங்கிக்கிட்டா என்னங்கிற சிந்தனையும் உன் உள்ளத்தில் இருக்குது. அதை நான் செய்ய விட மாட்டேன். இந்த தொழிலை உனக்கு நல்லாக்கி விருத்தியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. ஏம்மா, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? வாடா மகனே. இப்போ வேறு இடத்துல பணம் கொஞ்சம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியாப்பா? அதை வாங்கி தந்தால் போதுமாடா? வா என் செல்ல ஐயா, இந்தா அந்த பணம் கிடைக்கும். தொழிலை ஓங்காரமாக ஓட்டி தாரேன், கடனை தீர்த்து தாரேன். கேட்டுக்கா, என்ன வேணும்? ஒரு பிள்ளை நல்லா படித்து வரும், இன்னொரு பிள்ளை மங்கா இருக்குது, அதையும் படிக்க வச்சேன். நல்லா சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு வாப்பா. ஈரோடு தம்பி, உனக்கு எந்த ஊர்? நீ இருடா. உனக்கு எந்த ஊருடா? கால் வந்துட்டு வா. பழனி மலை மீதிலே குழந்தை வடிவாகவே படை வீடு தந்த முருகா. இந்த பாட்டு பாடினது யாருன்னு? கேபி சுந்தரமாக. சொந்த ஊர் எந்த ஊருப்பா? கொடுமுடி. கேபிஎஸ்ன்னு ஒரு தேட்டர் இருந்துச்சா? இருக்கா? மாறிட்டாங்க, கல்யாண மண்டபம் ஆகிட்டாங்க. வா பக்கத்தில். சப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ இன்னும் என்னை புரியக்கூடிய ஸ்டேஜில் உட்காரல. கரெக்டாக உட்காரு. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன்டா. வீட்டுக்குள்ளே உன்னுடைய குலதெய்வம் ஐயனார் சாமி வாரார். ஆனாலும் 3 வருஷ காலமாக சனி பகவானுடைய தோஷத்தால் உடலால் பாதிப்பும், கடனால் வேதனையும், துணைவியாரால் உள்ள வேதனையும் குழப்பமும் நடக்கு. உண்மையா இல்லையாடா? இவைகளெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும் உனக்கு? உன் கை காலை நல்லா ஆக்கி தந்துருந்தேன், வெற்றியாக்கி தரேன். மதியம் என்னையை பார்த்துப்போம். நல்லா கர்மசாமிக்கு டாக்டர் ஸ்ரீகுமார் தாத்தா தேவர் அவனுக்கு. அங்கே போங்க, அங்கே போட நல்லாக்கி போ. தூக்கி விட்றா அவருக்கு, விட்றா அவருக்கு. ஈரோடுக்குள்ளே இருக்குது கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையமா? கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யார்? ஆம்பளை பையனும் கேட்க வந்திருக்கான்.
நீ மாப்பிள்ளையே இங்கே வந்திருக்காரியா, உனக்கு தானடா கல்யாணம் அப்படி சொல்லுவேன், துல்லியமாக சொல்லுவேன். கால் வந்துட்டுவாங்க, கால் வந்துட்டாங்க, அப்படி நின்றுக்காங்க, எங்கேயும் பேர வேண்டாம், நின்றுக்காங்க. தம்பி, நீ குறிஞ்சது வளைஞ்சதெல்லாம் உண்மை தான், உன் உள்ளத்தை சாமிகிட்ட கொடுக்கலையாம். நல்ல கும்பிட்டுவாடா. கொஞ்சம் லட்சணங்களை பார்த்து ரசிக்கிற குணம் உனக்கு இருக்குது, ஆனால் ஒன்றும் அமைய மாட்டேக்குன்னு ஒரு வேதனை இருக்கடா. என்னடா தம்பி, இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா. சரி, என்ன இளைஞன் அப்படி தான் இருப்பான். வா, கண்ணை முடிக்கா, நல்ல நிமிர்ந்து உட்கார பார்ப்போம். முடிச்சு வச்சிடலாம். வைகாசி விசாகத்துக்குள்ளே உனக்கு பெண்ணை நிர்ணயித்து திருமணத்தை நடத்தி தரேன். உன்னுடைய தொழிலையும் நல்லாக்கி வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கண்டிப்பாக தோட்டம் பண்ணலாம். இந்த இருக்கு பாரு, பூவெல்லாம் போட்டிருக்கேன், நல்லா அருமையாக விளைஞ்சி வரும். வெற்றியாக்குவா, பல லட்சங்களை சம்பாத்தியம் செய்து என்னை ஆனந்தமாக பார்ப்பாய். கருப்பசாமிக்கு அதே கோபிச்செட்டிப்பாளையம் ஐடி பார் பணி. யாருக்கு? ஐடி பாரில் வேலை பார்க்குறீங்களா? கால் வந்துட்டு வரலாம். இதெல்லாம் எப்படி தெரியும்? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்காது? அப்படி பார்க்கியோ மேஜிக். உனக்கு தெரியுமா? படிக்கியா? வேண்டாம். திங்கியா? நல்ல ஆமாம். இன்னொரு தடவை காலில் வந்துட்டுவாங்க. குட்டி பிள்ளைகள் தானே, சின்ன பிள்ளைகள் தானே. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷம் அடையணும். உண்மையா இல்லையா? ஆன்லைனில் 2-3 ஜாதகத்தை பார்த்தேன், ஃபோட்டோவையும் பார்த்தேன். சிலது பிடிச்சிருக்கு, கொஞ்சம் வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் நல்ல பதில்கள் நமக்கு செட் ஆகலை. புரியுதா? புரியுதா? நல்லா புரியுமா உனக்கு மட்டும்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஒன்றும் தப்பு இல்லைங்க. நம்ம படிப்பை வச்சு நம்ம சிறக்கிற முடியல என்ன இருக்குது? தவறான பாதைக்கு தானப்பா போகக்கூடாது. தெளிவாக பார்க்குற ஒன்றும் தப்பு இல்லையே. 1 2 3 4 5 6 இருக்கும். ஒன்று பார்த்துக்கோமா. 8 பொருத்தம் உள்ள ஒரு மாப்பிள்ளை ஜாதகத்தை, 8 பொருத்தம் உள்ள ஒரு மாப்பிள்ளை ஜாதகத்தை மாசி சிவராத்திரிக்கு பின்பு நான் அனுப்புகிறேன். அது உங்கள் குடும்பத்துக்கு பொருத்தமான மாப்பிள்ளையாக இருப்பான். இவ்வளோ மாதிரி ஐடி பாரில் வேலை பார்க்குறவனாகவும் இருப்பான். வெளிநாடு சம்மந்தமான தொடர்பு, ஏன்னா ஐடி பார் எல்லாமே வெளிநாடு சம்மந்தமான தொடர்புடையது தானே. ஆனால் அவன் ஃபாரினுக்கு போயிட்டு வரக்கூடிய பணி உடையவனாக இருப்பான். புரியுதா? அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருவோம். அதுக்கு இடையில் உள்ளத்தை குழப்பத்துக்கு ஒரு சில செய்திகள் வரும். எதை குழப்பத்துக்கு? நம்ம மனதை குழப்பத்துக்கு ஒரு சில செய்திகள் வரும். அதில் அகப்படாமல் உன்னையை நீ நெறிப்படுத்திக்கணும். நல்ல இடத்த நான் முடிச்சிட்டேன், பார்த்துட்டேன், கிடச்சாச்சு. திருப்பதி வெங்கடாச்சலபதி குடும்ப சாமியை பக்தி கொள்ளக்கூடிய குடும்பத்திலேருந்து அந்த மாப்பிள்ளை வருது. போதுமில்ல உங்களுக்கு? மகாலட்சுமி கடாட்சமாக வாழலாம். கால் வந்துட்டு வாங்க. உனக்கு வெங்கடாச்சலபதி ரொம்ப பிடிக்குமா? பார்த்தியா? அதான் நான் சொன்னேன், உன் உள்ளந்தான் எனக்கு கண்ணாடியாக தெரிஞ்சிருமே. தங்கமான பிள்ளை. ஓடியா. பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான். என்ன பேர் வைப்ப? தெரியலை. பிள்ளை ஆம்பளை பிள்ளை. நீ நினைப்ப கல்யாணம் முடித்து ஒரு 2 ஆண்டு காலங்கள் இனிமையாக தொழில் சம்பாத்தியம் எல்லாத்தையும் செய்து வைத்துட்டு அதுக்கு பிறகு குழந்தை ஜனனம் கிடைச்சா அவங்கள வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு கேரக்டர் ஸ்டடி வச்சுருக்க. அது நடக்காது மகாசக்தி. நான் சொல்கிறது தான் நடக்கும். கல்யாணம் முடித்த 3ஆவது மாதம் நீ கர்ப்பமாயிருவ. ஆம்பளை பிள்ளை பிறப்பான். வெங்கடாச்சலபதினு பேர் வை. பல கோடிக்கு அதிபதியாக இருப்ப. ஆனந்தமடைவாய். போ. வாங்கி தரேன். 6 மாதம் பொறுமையாக இருடா தம்பி. வாங்க பக்கத்தில். இந்தா பணம் தானே உனக்கு வேணும். இந்த அப்படி பக்கத்தில் நல்லா வயிறார சாப்பிட்டு போங்க. அரைகுறையாக சொன்னால் உங்களை எங்கே இருந்தாலும் இங்கே தூக்கிட்டு வந்துடுவேன். போங்க. அங்கே நல்லா சாப்பிடணும்.